ஆஹா, ஒரு பூ பூக்களுக்கே தண்ணீர் ஊற்றுகிறது. கொள்ளை அழகு. உடம்பு எப்படி இருக்கு? தக்காளி மாதிரி தளதளன்னு இருக்கு. நான் ஏன் உடம்ப சொல்லல, உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். கொஞ்ச நாளாவே என் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு ஊறிக்கிட்டு இருக்கு. குடிச்சு விட்டா எல்லாம் சரியா போயிடும். தாய் குலத்தின் பிரியத்தை நான் கெடுக்க விரும்பல. இந்த அப்படி பிடிக்கிறேன். விட்டுரு. எப்படி நம்ம புடி புடியா இது? கொஞ்சம் விட்டுருந்தா ஓம புடி மாதிரி ஆளை தவிடு புடி ஆக்கி போவதுக்க. புரிஞ்சுக்கிட்டே போயிட்டு வா. நீ என்ன புரிஞ்சுக்கறல, அதனாலதான் இப்படி பேசுற. நாம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி. என்னது ஒரே ஜாதி? ஆமா, சமையல் ஜாதி. பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கோம். நாம பழக்கம் வச்சுக்கிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்குமேன்னு வந்தேன். உன் உதவி எனக்கு தேவையில்லை. உன் உதவி எனக்கு தேவைப்படுது. என்ன உதவி? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்க. என் பேர் செந்தில். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே மகன். ஏயா, உனக்கு அப்பா அம்மா இல்லங்கற, நீ எப்படி பிறந்த? நான் பிறந்த பிறகு என் பெற்றோர் பரலோகம் போய் விட்டார்கள். நல்ல ராசியான குழந்தை. குறுக்க பேசாத, சொல்ல வந்ததை மறந்துடுவேன். பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் நான் கட்டிக்கிறதா இருக்கேன். இதுதான் என் லட்சியம். உங்க எஜமானி நடத்துற நடன பள்ளியில ஒரு நடன பாப்பா கிடைக்குமா? கிடைக்காது. பரவாயில்ல, அங்க வேலை பாக்குற ஒரு வேலைக்கார பாப்பாவது கிடைக்குமா? விளக்கு மாதிரிதான் கிடைக்கும். யோ, நீ சுத்தி வளைச்சு எங்கிட்டே வரியா? இது எங்க அப்பன் காதுல விழுந்துச்சு, உன்னை கொத்து கறி பண்ணிடுவாரு. உங்க அப்பா என்ன ஆடு வெட்டவனா? இல்ல, மாடு வெட்டவன். யார கட்டி எவ்வளவு சீக்கிரம் கட்டெடுத்த? நான் யாரையும் கேட்க வேண்டியதில்ல, எனக்கு சம்பளம் சர்க்கார் தருது. சர்க்காருக்கு நாங்க சம்பளம் தரோம். நான் ஒரு குடிமகன், என் கேள்விக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்படிங்களா? கிளியரன்ஸ் 4-5க்குன்னு போட்டிருக்கு. என் கிடையாரத்துல 4-5 ஆச்சு. அதனாலதான் எடுத்தேன். வரட்டுமா குடிமகனே? யோ நெல்லியா, என் கையில கடியாரம் இல்லாதனால உன் கடியாரத்தை நம்புறேன். இந்த லெட்டரையும் கட்டில சேர்த்துரு. மன்னிக்கணும், நீங்க சர்க்காருக்கே சம்பளம் கொடுக்கறவங்க, உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க லெட்டரை கையில வாங்க கூடாது, பொட்டியில போட்டுருங்க. அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கிறேன். என்னது அடுத்த வாரமா? ஆமா, தொடர்ந்து 8 நாளைக்கு சர்க்கார் விடுமுறை. போஸ்ட்மேன் பெரியவரே, இது முக்கியமான லெட்டர். இது இன்னைக்கு போஸ்ட்ல போயாகணும். நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டேன், அத மனசுல வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இத பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இந்த லெட்டரை போஸ்ட்ல சேர்த்துருங்க. லஞ்சம் நீங்க கொடுக்குறீங்க, நாங்க வாங்குறோம்னு மேடையில பேசுறீங்க. அப்ப வேணாங்கிறீங்களா? வலிய வர்ற லட்சுமியை வேண்டான்னு சொல்லக்கூடாது. கொடுப்பா குடிமகனே. இந்தாங்க லெட்டர். என்னய்யா, ஊட்டி அட்ரஸ்க்கே லெட்டர் போட்டிருக்க? முக்கியமான விஷயம்னா நேரடியா போய் சொல்லிட வேண்டியதானே? நேர்ல போய் சொல்ல முடியாம தான் லெட்டர் போடுறேன். இதெல்லாம் உனக்கு எதுக்கு? 10 ரூபா வாங்கிட்டு இல்ல, நான் சொன்னது செய். சரி குடிமகனே. சரளாட்ட இருந்து பதில் வரும். தபாலா? அட நீயா? என்னையா அதிசயமா இருக்கு? நீயே நேரடியா தபால் பட்டோட பண்ண வந்திருக்க? இது ஸ்பெஷல் தபாலுங்க, அதனாலதான் நானே நேரடியா கொண்டு வந்திருக்கேன். ஸ்பெஷல் தபாலா? ராஜேஷ் அண்ணனுக்கு வந்திருக்க? செந்தில் அண்ணனுக்கு வந்திருக்கு. யாரோ சரளாவா கீழே அட்ரஸ்ல எழுதி இருக்கு. சரளாவா? இவ்வளவு சீக்கிரம் பதில் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. கொண்டாய கவர. 2000 ரூபா கொடு, அப்பதான் நான் கவரையே தருவேன். மணியாடு வந்தா தான் என்ன கேப்பீங்க? இப்ப கவருக்கே காசு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இது ஏன்னா இல்லைங்க, ஃபைன். அந்த மூளை இல்லாத முண்டத்துக்கு என்ன அவசரமோ ஸ்டாம்பு ஒட்டாம இந்த கவரை போஸ்ட் பண்ணிருக்கு. யோ, என் காதலிய கண்ணா பின்னான்னு பேசாத. உனக்கு பணம் தானே வேணும்? இந்த 5 போயா. யோ, லெட்டர் கொடுத்துட்டு போயா. கரண்டி குடியா. சரலா உசுர சர. அன்புள்ள செய்தான், அன்புள்ள ஐத்தான், அதுதான பார்த்தேன். உங்கள் கடிதம் கிடைத்தது. அதை படித்ததும் பூசணி போல் பூரிச்சு போயிட்டேன். மண்ணெண்ணைக்காக மணிக்கணக்கா கியூல நிக்கிறது மாதிரி உங்கள் வருகைக்காக மைசூர் ரோட்டில் காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ, நம்ம முதல் சந்திப்பே இனிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வரும்போது கீழ்கண்ட ஐட்டங்களை லாலா கடையில வாங்கி வரவும். மைசூர் பாக், சிலேபி, லட்டு, அல்வா, கேசரி, பூந்தி, சோன் பப்படி. அம்மாடி, இவ்வளவு ஐட்டமா? சரி, முதல் சந்திப்பு. அவன் முகம் கோணக்கூடாது, அவன் கேட்கறத வாங்கி கொடுத்துருவோம். சரலா, உன்னை ஸ்வீட்டாலேயே. சரலா, சரலா, நான் இங்க இருக்கேன். சரலா கைய காட்டி விட்டா. இத வர்றேன். சரல், ஏன் மறைஞ்சிருக்க? அதுக்காக இப்படியா கூவுறது? நீ கேட்ட ஸ்வீட்ல வாங்கிட்டு வந்திருக்க. இந்தா குடுங்கலத்தான். என்னது? எரும மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சத்தம். இது சத்தம் இல்ல, முத்தம். நான் கையில கொடுத்துட்டேன், நீ கணத்துல கொடு. வேண்டாமா தான், எனக்கு வெக்கமாக இருக்கிறது. சரி, கண்ணை மூடிக்கிறேன். வந்து கண்ணா பின்னான்னு கொடு. கொடுக்கிறேன்.
ஐயோ, மைசூர் ரோடு காட்டுக்குள்ள பிசாசாலைன்னு சொன்னாங்க. அத கேட்காம நான் வந்து வசமா மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, பிசாசு சொல்றத கேளு. நான் பெண்களை சகோதரியா பாவிக்கிறவன். அதனாலதான் கல்யாணமே பண்ணிக்கல. யாருக்கிட்டடா டூப்பு விடுற? கூடி மகனே. இந்த குரலை ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருக்கனே. குரலையும் கேட்டிருப்ப, ஆளையும் பார்த்திருப்ப. ஆட, நம்ம போஸ்ட்மேன் கிளப்பிசாசு. ஆமா, நீ ஏன் வேஷம் போட்டுட்டு இந்த பக்கம் அலையிற? உன் வேஷத்தை கலைக்கத்தாண்டா இந்த வேஷம். ஏண்டா, பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம காதல் கடிதமா எழுதுற? யோ போஸ்ட், எவளுக்கு வேணும்னாலும் நான் லெட்டர் எழுதுவேன். அத பத்தி உனக்கு என்னையா? நீ எவளுக்கோ எழுதலடா, என் மகளுக்கு எழுதியிருக்க. அதெல்லாம் ஓ மகளா? கொஞ்சம் கூட அவளுக்கு ஒரு சாயலே இல்லையே. காலித்தனமா என் மகளுக்கு காதல் கடிதம் எழுதணும் இல்லாம என் பொண்டாட்டி கற்பையும் சந்தேகப்படுறியா? கடிதம் எழுதின உன் கைய முறிச்சு நான் சூப்பு போட்டு சாப்பிடலைன்னா சரளாவுக்கு அப்ப என்னையா ரெட்டே குத்துற? இதாண்டா போஸ்டல் குத்து. ஐயோ, அடிக்கிறத கூட அதாவே வேலைக்கு தகுந்த மாதிரி அடிக்காங்களே. யோ போஸ்ட், வருங்கால மருமகன் வந்திருக்கேன். மரியாதையா வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. என்ன காலங்காத்தால வீட்டுக்கு முன்னால கோஷம்? அடடே, சமையலு. எங்க வந்த? முறையா பொண்ணு கேட்க வந்திருக்கேன். என் பொண்ணை உனக்கு தரமாட்டேன். மரியாதையா ஓடி போயிரு. போக மாட்டேன். தண்டிக்கப்பட்ட நியாயங்களுக்காக போராட வந்திருக்கேன். நம்பர் 1, என்னை அடிச்சதுக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நம்பர் 2, உன் மகளை எனக்கு கட்டி கொடுக்கணும். மறுத்தா மண்ணெண்ணெய் ஊத்திட்டு இங்கே தீ குளிப்பேன். டேய், உங்ககிட்ட நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன். என் மகளையும் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு சாவு. நீ குளிச்சு நான் பார்த்தது இல்ல, தீ குளிக்கிறதாவது பாக்குறேன். ஏயா, நீ தீ குளிப்பேன்னு சொன்ன உடனே உன் மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பொண்ணையும் கொடுத்தாரு. அவன் மனுஷன், நீ மனுஷனா? அது எப்படி உனக்கு தெரியும்? நீதானே அன்னைக்கு டீ கடையில சொன்ன. இப்ப உனக்கு ஒரு சட்டம், ஊரானுக்கு ஒரு சட்டமா? முடிவா கேக்குறேன். உன் மகளை கட்டி கொடுக்க போறியா இல்ல இந்த இடத்துல ஊத்திக்கிட்டு சாகவா? சொல்லிக்கிட்டே நிக்கிறியே, செயல்ல இறங்கு. நீ சொன்னா செத்துருவானா? உன் மகன் சொல்லட்டும், சாகுறேன். மகளே, சீக்கிரம் சொல்லுமா, மனசு மாதிரி ஓடிட போறான். அப்பா, அவர் ஆவியா வந்து என்ன சுத்தினா நான் என்ன செய்யறது? நீ கவலைப்படாத மகளே, அந்த மண்ணெண்ண ஆவிய பெட்ரோல் ஊத்தி நான் குளிச்சிடுறேன். சீக்கிரம் சொல்லுமா. இந்தாயா, நான் சொல்றேன், நீ படுத்துக்கோ. அப்பனும் மகளுமா சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஊத்திக்கிறேன். உண்மையிலேயே ஊத்திக்கிட்டா? ஊத்திக்கிட்டேன். தோசைக்காரன் தான். ஊத்திக்கிட்டேன். இதோ தீப்பெட்டி கொளுத்த போறேன். இப்ப நினைச்சா கூட நீங்க தடுத்து நிறுத்தலாம். என்ன சொல்றீங்க? அந்த பாவத்துக்கு நாங்க உடந்தையா இருக்க மாட்டோம். அப்படியா? குச்சி நனைஞ்சு போச்சு. தீப்பெட்டி கூட எனக்கு துரோகம் பண்ணி பிடிச்சு. ஒருவேளை அக்னி பகவான் என்னை சாக வேணான்னு தடுக்கிறானா? முண்டம், பையில தீப்பெட்டி வச்சுக்கிட்டு மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டா தீக்குச்சி நினையாத. ஐயோ, என் கடைசி பயணத்துல இவன்கிட்ட போய் கையேந்தபடி வந்துருச்சே. யோ, உன் பொண்ணத்தான் கொடுக்கல, தீப்பெட்டியாவது குடியா? இரு வர்றேன். சரளா நான் சாகிறத விரும்ப மாட்டான். எனக்காக அவ அப்ப கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டேய் செந்திலு, நீ ஜெயிச்சுட்டாடா, ஜெய். அட பாவி, தீப்பெட்டி கேட்டதுக்கு தீவெட்டியே கொண்டாந்துட்டானே. இந்த தீவெட்டி நீயே கொளுத்திக்கிறியா, நான் உன்னை கொளுத்துட்டுமா? இன்னைக்கு சனிக்கிழமை, செத்தா மோச்சத்துக்கு போக முடியாது. அடுத்த வெள்ளிக்கிழமை வரேன். உன்னை அடுத்த வாரம் வரைக்கும் விட்டா வீதியில ஒரு பெண்களை எல்லாம் பார்த்துட்டு வீட்டுல போய் மண்ணெண்ண டின்னோட நிப்ப. உன் கதையை இன்னைக்கே முடிச்சானும். இதனால ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னை எரிக்காம விட மாட்டேன். எரிக்க வேணா, காப்பாத்துங்க. ஓடுறான் ஓடுறான். இந்தாப்பா, நான் பேசினபடி ஆளுக்கு 100 ரூபாய். பேசினதுக்கு மேல ஆளுக்கு 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் எதுக்கு? நான் கராத்தையில கரடி பெல்ட், கும்புல குங்கும பெல்ட். நான் யாரையாவது அடிக்கும் போது வாய் கிளியலாம், காதலையும் மூக்கலையும் ரத்தம் வரலாம், கண்ணு வீங்கலாம், யாராவது தலை சுத்தி கீழே விழலாம். இதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் பாரு. அதுக்கு தான் போனஸா ஆளுக்கு 100 ரூபாய். அதோ அவன் வரா. நான் சொன்னபடி நடந்துக்குங்க, போங்க. ஏன் வழிய மறிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பொண்ணு கிட்ட ஒரு ஆம்பளை எதை எதிர்பார்ப்பானோ அது வேணும். இன்னொரு தடவை கூப்பிட்டோம், அப்ப போவோம். பேர சொல்லி கூப்பிடுறா, போயிடுவா. ஊருக்கு பசங்களா தனியா போற பொண்ணு கிட்ட கரெக்டா பண்றீங்க?
Mia, puja, puja. ஐயா வாயில ஐயா மூக்களை ரத்த காதலை ரத்த ஐயோ கண்ணு கலங்கி போச்சே நான் சொன்னதெல்லாம் இவங்க செய்யறாங்களே அடி பாவி சரளா உன்னை காப்பாத்த வந்துதானே இந்த உதவ வாங்குறேன் குத்துக்கல் மாதிரி நிக்கிறியே கூச்சல் போட்டு யாரையாவது கூப்பிடக்கூடாதா யாருகிட்ட கதை விடுற என்ன மயக்கிறதுக்காக இவங்களுக்கு பணம் கொடுத்து செட்டப் பண்ணது எனக்கு தெரியும் ஐயா உனக்கு தெரிஞ்சு போச்சா ஆமா இவங்கெல்லாம் எங்க தெருக்காரங்க உன் திட்டத்தை என்கிட்ட சொன்னாங்க பணத்தை வாங்கிட்டு உன் கைய கால ஒடிச்சு அனுப்புங்கன்னு நான் தான் சொன்னேன் அதான் இந்த அடி அடிக்கிறாங்களா எலெக்ஷன்ல காசை வாங்கிட்டு அடுத்தவனுக்கு ஓட்டு போடுறது மாதிரி என்கிட்ட காசு வாங்கிட்டு என்னையவே முத்தி விட்டாங்களே இதுக்கு மேல அடி ஆகாது ஏண்டா என்ன திமிரு இருந்தா எங்க தெரு பொண்ணையே காதல் பண்ணுவ உன்ன கைலாசத்துக்கே அனுப்புறோம் ஐயோ அப்பா போலாம் என்னது ஆள் வெறால் மீன் மாதிரி இப்படி விரைச்சு கிடக்குறா யோ செந்திலே 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 சரளா 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 என்னையா இது இவ்வளவு அடியை வாங்கிட்டு இன்னும் என்னையே கூப்பிட்டு இருக்கிற என் உயிர் போற வரைக்கும் ஓம்பரத்தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் உன்னை காதலிச்சு குற்றத்துக்காக முதல்ல உங்க அப்பன்ட்ட அடி வாங்கினேன் இப்ப ஊராங்கிட்டு அடி வாங்கிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உயிர் பிரிய போகுது அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னை கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடு ஆடா அடுத்த ஜென்மம் என்னையா நீ உயிரோட இருந்தா இந்த ஜென்மத்திலே உன்னை கட்டிக்கிறதுக்கு எனக்கும் ஆசைதான் ஆனா எங்க அப்பா ஒத்துக்க மாட்டானே என்ன செய்யறது உங்க அப்பனை எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியும் முதல்ல நீ சத்தியம் பண்ணி கொடு சத்தியமா பண்ணிக்கிறேன் அப்பா இப்பதான் போன உயிர் திரும்பி வந்திருக்கு சரளா செந்தில் சரளா செந்தில் சரளா செந்தில் வந்துட்டா சரளா உங்க அப்பா வரான் தலையில இருக்க பூவை கசக்கி போடு பொட்டு அழிச்சுக்க முடிய களைச்சு விடு நான் சொன்னபடி நடி நீ போயா உன்னை விட நான் பிரம்மாண்டமா நடிப்பேன் என்ன காண்டாமிருகம் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கான் ஏ சமையலு என்னையா போஸ்ட் என்னடா சட்டையும் பேண்டையும் தோல்ல போட்டுக்கிட்டு போற நாய் மாதிரி வேற இறைக்கிற எதையாவது திருடிக்கிட்டு ஓடுறியா 4 அடி முன்னாடி போய் பாரு நான் எதை திருடிட்டு போறேன்னு நீ ஏன் புரிஞ்சுக்கிடுவ என்ன இவன் 4 அடிக்குள்ள ஒரு சஸ்பென்ஸே வச்சுட்டு போறான் போய்தான் பாப்பமே யாரு பெத்த பொண்ணோ ஐயோ நான் பெத்த பொண்ணு அட பாவி விக்க வச்சிருந்த ஸ்டாம்பு மேல கருப்பு முத்திரையை குத்திட்டியடா இனிமே விலை போகாதே நீ என் தலையில் நெருப்பு வைக்க பார்த்த நான் உன் கூரையில் நெருப்பு வச்சுட்டேன் நினைச்சு நினைச்சு சாவு அடே மகளே இது என்ன கோலம் முள்ளு மேல சேலைய போட்டுட்டேன் மெல்ல மெல்ல எடுத்தேன் முள்ளு மேல சேலைய போட்டியா இல்ல முள்ளமன்று மேல போட்டியா ஏன்பா அப்படி கேக்குறீங்க அப்படி ஒண்ணு இந்த பக்கம் போறத பார்த்தேன் அதான் கேட்டேன் அப்பா பெத்த பொண்ணு மேல வீணா சந்தேகப்படாதீங்க நான் முள்ளு மேலதான் போட்டேன் சரி சேலையத்தான் முள்ளு மேல போட்ட தலையுமா போட்ட முடி இப்படி களைஞ்சிருக்க அதுவா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு குரங்கோட விளையாடுனேன் அது கலைச்சிருச்சு குரங்கா அவனை அப்படின்னு சொல்லலாம் அப்பா அவரை போய் அவன் சொல்லாதீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும் இப்பவே அவன் மேல உனக்கு அவ்வளவு பக்தி வந்துருச்சா எப்பவும் அவர் மேல எனக்கு பக்தி தான் ஆஞ்சநேயர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் அவரை திட்டாதீங்கப்பா நீ யானையவே பானைக்குள்ள போட்டு மறைக்க பாக்குற நேரடியாவே கேக்குறேன் புட்டு என் கலைஞ்சிருக்கு இது என்னப்பா கேள்வி அவரோட நான் எவ்வளவு நேரம் விளையாடி இருக்கேன் வேர்வையில கலைஞ்சிருக்கோம் ஊட்டியிலே உனக்கு வேர்த்திருக்கு வீட்டுக்கு வா பேசிக்கிறேன் வா